DB facade பயன்படுத்தி ஒரு இன்சர்ட் ஆப்ரேஷன் எப்படி பண்ண போகிறோங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது. இது வரைக்கும் நம்மளுடைய லாராவெல் வீடியோவில் நம்ம கண்ட்ரோலரை உருவாக்குறது எப்படின்னு தெரியும், ஒரு ரவுட்ஸை உருவாக்குறது எப்படின்னு தெரியும், டேட்டா பேஸில் டேபிள்ஸை உருவாக்குறதுக்கு மைக்ரேஷன்ஸை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும், ஒரு ஃபார்ம்லேருந்து வர இன்புட் வேல்யூஸை எப்படி வாங்கணும்னு தெரியும். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு சிம்பிளான டேட்டா பேஸ்க்குள்ளே 4 விதமான ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். இன்சர்ட், அப்டேட், செலக்ட், டெலீட்னு சொல்லிட்டு இந்த 4 ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு SQL queries-ஐ பயன்படுத்துவீங்க. இந்த SQL queries-ஐ பயன்படுத்தி இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லாராவெல்ல DB facade-ன்ற ஒரு கிளாஸை பயன்படுத்தி இன்னும் சுலபமாகவே பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போத்துலேருந்து பார்க்க போகிறது. இப்போத்துலேருந்து இன்சர்ட், செலக்ட், அப்டேட், டெலீட்ன்ற இந்த 4 ஆப்ரேஷனை இந்த DB facade-ஐ பயன்படுத்தி எப்படி பண்ண போகிறோங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது. இப்போ முதல்ல பண்ண போகிறது ஒரு இன்சர்ட் ஆப்ரேஷன். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். முதல்ல நம்ம இப்போது ஒரு கண்ட்ரோலரை உருவாக்கணும். அதுக்கு ஆர்டிசன் கமாண்ட் ஒன்று நம்ம போட போகிறோம். உங்களுடைய டெர்மினலில் PHP ஆர்டிசன் ஸ்பேஸ் மேக் கண்ட்ரோலர் ஸ்பேஸ் ஸ்டூடெண்ட் இன்சர்ட் கண்ட்ரோலர்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கண்ட்ரோலரை உருவாக்குறேன். இந்த கண்ட்ரோலருக்குள்ளே தான் நம்மளுடைய DB facade-ஐ பயன்படுத்த போகிறோம். இப்போ கண்ட்ரோலர் கிரியேட் ஆகிடுச்சு. ஆப்குள்ளே HTTP-க்குள்ளே கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே உங்களுடைய கண்ட்ரோலர் உருவாகியிருக்கும். இந்த கண்ட்ரோலரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனை உருவாக்க போகிறோம். அந்த ஃபங்க்ஷனோட பெயர் insert_form. இந்த ஃபங்க்ஷன் நம்மளுடைய இன்சர்ட் ஃபார்மை காமிக்கிறதுக்காக. அப்போது இதுக்குள்ளே நம்ம ஒரு வியூவை ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் ரிட்டர்ன் வியூன்ற ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே நம்மளுடைய insert_form-ன்ற வியூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கான வேலை முடிஞ்சிருச்சு. இந்த ஃபங்க்ஷனோட வேலை வெறும் ஒரு வியூவை ரிட்டர்ன் பண்ணுறது தான். இதுக்கு அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷனை உருவாக்கிக்கிறோம். அதுவும் ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனோட பேர் இன்சர்ட். ஏன்னா இது பண்ண போகிறது வெறும் இன்சர்ட்கான வேலை தான். இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ DB facade-ஐ பயன்படுத்த போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இன்சர்ட் பண்ண போகிற டேட்டாவை வாங்கணும். அதுக்கு ரெக்வஸ்ட் கிளாஸை நம்ம பயன்படுத்தணும். இந்த ரெக்வஸ்ட் கிளாஸ் எல்லா கண்ட்ரோலர்லேயும் இருக்கும். ரெக்வஸ்ட் அதுக்கு ஒரு வேரியபிளை உருவாக்கிக்கிறோம். இந்த வேரியபிளுக்குள்ளே ரெக்வஸ்ட்டுக்கான எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வேல்யூஸ்லேருந்து நம்மளுக்கு தேவைப்படுற வேல்யூவான ஒரு போஸ்ட் வேல்யூ வாங்குகிறோம். நேம்ன்ற வேரியபிளுக்குள்ளே இந்த ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு இன்புட் வேல்யூவை வாங்குகிறோம். அதுக்காக ரெக்வஸ்ட்குள்ளே இன்புட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நேம்ன்ற பேரில் வரக்கூடிய ஒரு வேல்யூவை வாங்கிக்கிறோம். இது போஸ்ட் ஃபார்மில் நம்ம அனுப்ப போகிறோம். வியூவிலேருந்து நம்ம அனுப்புவோம். அந்த இன்புட்டோட நேம் student_nameன்னு நான் வச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து தான் நம்ம இன்சர்ட்டுக்கான வேலையை பண்ண போகிறோம். முக்கியமான ஒரு வேலை அதுதான் நம்மளுடைய DB facade-ஐ பயன்படுத்தி இன்சர்ட் query-ஐ எழுத போகிறது. நம்ம DB facade-ஐ பயன்படுத்துறதுக்கு DB facade-ஐ நம்ம இந்த கிளாஸில் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால் யூஸ் DB அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த facade-ஓட முழு பேத்தும் வரும். இல்லைனா நீங்கள் வெறும் யூஸ் DBன்னு கூட கொடுக்கலாம் இந்த லாராவெல்ல. உங்களுக்கு இப்போ இந்த DB facade இந்த கிளாஸ்க்குள்ளே பயன்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்குது. இந்த DB facade-ல ஸ்டாட்டிக்காக ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணணும். அதுக்கு ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆப்ரேட்டர், அதில் இன்சர்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்த போகிறீங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு இன்சர்ட் query-ஐ எழுத போகிறோம். அது எழுதுறது எப்படின்னா இன்சர்ட் ஸ்பேஸ் இன்டூ நம்மளுடைய டேபிள் நேமான ஸ்டூடெண்ட், அதுக்குள்ளே நேம்ன்ற காலமில் வேல்யூவாக நம்ம கொடுக்க போகிறது நம்மளுடைய மேலே வாங்கின அந்த வேல்யூ. அதுக்கு நீங்கள் அந்த இடத்துல கொஷின் மார்க் ஒன்று போட்டுக்கணும். இதை நீங்கள் இப்படி தான் இங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த கொஷின் மார்க் உங்களுடைய வேல்யூவை குறிக்கும். ஆனால் அந்த வேல்யூவை நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த முதல் ஆர்கியூமெண்ட்டுக்கு அடுத்து 2வது ஆர்கியூமெண்ட்டாக நீங்கள் ஒரு அரே டேட்டாவை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் கொடுக்கறது தான் உங்களுடைய அந்த வேல்யூ. இப்போ இதில் கொடுக்க போகிறது அந்த கொஷின் மார்க்கான வேல்யூ. ஸோ அதனால் நேம்ன்ற வேரியபிளை நீங்கள் நேரடியாக கூட கொடுத்துக்கலாம். இப்போ இந்த நேம்ன்ற வேரியபிள் இந்த இன்சர்ட் query-ல இருக்கிற அந்த கொஷின் மார்க் இடத்த நிரப்பிடும். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்சர்ட் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் தெரியறதுக்காக ஒரு டெக்ஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுக்காக ரிட்டர்ன் கீவேர்ட், அதுக்கு அடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரிங் என்னென்னா ரெக்கார்ட் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது. கூடவே நம்ம ஒரு லிங்க்கையும் கொடுக்கணும். அது திரும்ப நம்மளுடைய இன்சர்ட் ஃபார்முக்கு அனுப்புகிற ஒரு லிங்க்.
நம்ம ரூட் பேத்தில் தான் நம்மளுடைய இன்சர்ட் ஃபார்மை வைக்க போகிறதால ஸ்லாஷ் மட்டும் கொடுத்துக்கிறேன். அந்த லிங்க்கோட பெயர் கிளிக் ஹியர் டு கோ பேக் இன்சர்ட் ஃபார்முக்கு. இந்த ஃபங்க்ஷனோட வேலையும் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கண்ட்ரோலரில் நம்ம இதுக்கப்புறம் எழுத வேண்டிய விஷயம் எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலையை இந்த இன்சர்ட் ஃபார்ம்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற இந்த இன்சர்ட் ஃபார்ம்ன்ற வியூவை உருவாக்குறது. இதுக்காக ரிசோர்ஸஸ்குள்ளே வியூஸ்குள்ளே நம்ம ஒரு புது வியூவை உருவாக்க போகிறோம். இன்சர்ட் அண்டர்ஸ்கோர் ஃபார்ம்ன்ற அந்த வியூவை நான் உருவாக்கிக்கிறேன். இது ஒரு பிஹெச்பி வியூ தான், பிளேட் வியூ கிடையாது. இதுக்குள்ளே நம்மளுடைய HTML டெம்ப்ளேட்டை பயன்படுத்திக்க போகிறோம். இது இன்சர்ட் ஃபார்முக்கான ஒரு சிம்பிளான HTML டெம்ப்ளேட் தான். இதுக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. அது க்ரியேட்டுன்ற ஒரு URIக்கு போஸ்ட் பண்ணோம். அந்த ஃபார்மில் முதல்ல நம்மளுக்கு டோக்கன் இருக்குது, CSRF டோக்கன். அதை நம்ம இப்படி தான் கொடுக்கணும். இதை நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம்ன்ற ஒரு இன்புட் இருக்குது. அதுக்கடுத்து சப்மிட் பட்டன். இவ்வளோ தான் இந்த ஃபார்முக்குள்ளே இருக்க விஷயங்கள். வெறும் ஒரு நேமை மட்டும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிளுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபார்ம் தான் இது. இப்போ நம்ம இந்த கிரியேட்டுன்ற URIயும் இன்னொரு ரவுட்டும் சேர்த்து 2 ரவுட்டை நம்ம உருவாக்க வேண்டியது இருக்குது. அதனால் ரவுட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே web.php ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளே நம்ம ஒரு முதல் ரவுட்டை உருவாக்க போகிறோம். இது ஒரு கெட் ரவுட். இந்த கெட் ரவுட்டுக்கு ஸ்லாஷ் தான் URI. ஏன்னா நம்மளுடைய சைட் ஓப்பன் பண்ணோடனே வரப்போகிற அந்த ஃபார்ம் இது. அதனால் ரூட்கான URL நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கடுத்து இன்னொரு ரவுட்டை உருவாக்கணும். அது ஒரு போஸ்ட் ரவுட். அதுக்கான URI கிரியேட்டுன்றது. இது ஃபார்ம் சப்மிட் பண்ண போகிற URI. சரி, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரூட்கான ஃபார்ம், ரூட் URLக்கான ஃபார்மை கொடுக்கணும். அதுக்கு ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலரில் நம்ம இன்சர்ட் அண்டர்ஸ்கோர் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? இதுதான் அந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம வியூ ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதை நம்ம இந்த இடத்துல கொடுத்துடணும். இந்த ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து 2வது ரவுட்டில் நம்ம கொடுக்க போகிற ஃபங்க்ஷன், அதுவும் நம்மளுடைய கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் தான். அதுக்காக கண்ட்ரோலரை பயன்படுத்திக்கிறோம். அதில் நம்ம பயன்படுத்த போகிற ஃபங்க்ஷன் நம்ம இன்சர்ட்ன்ற ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறோம். இதுதான் நம்மளுடைய அந்த இன்சர்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு போய் சேர போகிற வேல்யூஸ், இந்த போஸ்ட் ரவுட்குள்ளேருந்து வர வேல்யூஸ். சரி, இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டேபிளை உருவாக்கணும், ஸ்டூடெண்ட்டுன்ற ஒரு டேபிளை. ஏன்னா அதுக்குள்ளே தான் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு நான் ஒரு மைக்ரேஷனை உருவாக்கிக்கிறேன். PHP ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் மேக் :migration. நம்மளுடைய டேபிள் பேர் என்னென்னா ஸ்டூடெண்ட். அதனால் கிரியேட் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் டேபிள் நான் ஒரு மைக்ரேஷனை உருவாக்கிக்கிறேன். இப்போ மைக்ரேஷன் ஆனது உருவாகியிருக்கும். இப்போ அதில் நம்மளுடைய டேட்டாபேஸ் ஃபோல்டருக்குள்ளே மைக்ரேஷன் ஃபோல்டருக்குள்ளே ஸ்டூடெண்ட்டுன்ற பேரில் ஒரு மைக்ரேஷன் உருவாகியிருக்கும். இதுக்குள்ளே நான் ஒரு காலம் உருவாக்கிக்கிறேன். அதுக்கு டேபிள், அதுக்குள்ளே இருக்க ஒரு ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். இது ஒரு வேர்கேர் காலம் உருவாக்கிறோம். அந்த வேர்கேர் காலம் பேர் நேம். இப்போ நேம்ன்ற காலம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் டேபிளில் வரணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மைக்ரேஷனை மைக்ரேட் பண்ணணும். மைக்ரேட் பண்ணுறதுக்கு PHP ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் மைக்ரேட்டுன்ற கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிளானது உங்களுடைய டேட்டாபேஸ்க்குள்ளே ஜென்ரேட் ஆகிடும். இப்போ போயிட்டு நம்மளுடைய டேட்டாபேஸ்க்குள்ளே போய் டேட்டாபேஸ் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுன்ற ஒரு டேபிள் உருவாக்கியிருக்கு. அதில் நேம்ன்ற நம்மளுடைய காலமும் வந்திருக்கு. இந்த நேம்ன்ற காலமில் தான் நம்மளுடைய கண்ட்ரோலரில் இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இங்கே இன்சர்ட் பண்ணுறோம். இந்த இன்சர்ட் கொரி எழுதுகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான இன்சர்ட் கொரியை தான் நம்ம இப்போது பயன்படுத்த போகிறோம். இப்போ உங்களுடைய டெவலப்மெண்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய URL ஓப்பன் பண்ணிங்கனாலே இந்த ஃபார்ம் வந்துடும். இப்போது இந்த ஃபார்முக்குள்ளே நான் லொகேஷன்ற பெயரை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஆட் ஸ்டூடெண்ட் கொடுத்தா எரர் வருது. இது ஏன் இந்த எரர் வருது அப்படின்னா, நம்ம கண்ட்ரோலரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம்ன்ற பேரில் வேல்யூவை வாங்கியிருக்கோம். ஆனால் இங்கே ஃபார்மில் நம்ம ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம் தான் கொடுத்துருக்கோம். கரெக்டாக? அப்போ நம்ம ஃபார்மில் நமக்கு சரியாக நேமை வச்சுக்கலாம், இந்த இன்புட் நேமை. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம்னு வச்சாச்சு. இப்போ இந்த வேல்யூ சரியாக வந்துடும்னு நினைக்கிறேன். மறுபடியும் போய் நம்ம ஃபார்மை ரிஃப்ரெஷ் பண்ணி லொகேஷன்ற என் பேரை கொடுத்து ஆட் ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, கிளிக் ஹியர் டு கோ பேக்ன்ற லிங்க் வந்துருச்சு. இப்போ இதை கொடுத்து திரும்பவும் ஃபார்முக்குள்ளே இன்னொரு பேரை இன்சர்ட் பண்ணுறேன். அதுவும் இன்சர்ட் ஆகிடுச்சு.
மறுபடியும் வரேன், இன்னொரு பெயரை கொடுக்குறேன், அதுவும் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ 3 நேமும் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேபிளில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், 3 டேட்டாஸ் வந்திருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த டிபி ஃபேக்கெட்டை பயன்படுத்தி நீங்கள் எப்படி இன்சர்ட் query-யை எழுத முடியும் அப்படின்றத இன்றைக்கி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த இன்சர்ட் query எழுதுறது எவ்வளோ சுலபன்றதும் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது இந்த டிபி ஃபேக்கெட்டை பயன்படுத்தி எப்படி செலக்ட் ஆப்ரேஷனை பண்ண போகிறோங்கிறத தான் அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க.